இந்த பாடத்தில் பாருங்கள், ரிச்சான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு 10 வயசு, அந்த பொண்ணு பைசைக்கிள் ஓடுது. அது யார் கற்றுக் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தம்பி விஷ்ணுன்னு பையனை கற்றுக் கொடுக்குறான். அவன் வந்து கையை விட்டுறான், ஓட்டட்டுன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துருது. பாப்பா கோவமாக வந்து வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ண வருது. அங்கே அவன் தங்கச்சி வந்து சீமா வந்திருக்கு. சீமாயான ரிச்சாவுக்கும் எங்கர் சிஸ்டர். இந்த இவங்க வீட்டோட டீட்டெயிலு. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். அவங்க ஸ்கூலில் இன்டர் ஹவுஸ் பேட்மிண்டன் மேட்சஸ் நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. இதுக்கு வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சீனியர் டீமில் யார் இருக்கா? ரிச்சா இருக்கிறா. அவள் கப்புள் ஆஃப் பாயிண்ட்ஸில் அவளுக்கு போட்டியாக இருக்கவங்களோட தோற்று போயிட்டே இருக்கா. அதனால அவளுக்கு ஒரு மனசில் ஒரு கஷ்டம், நம்மளால் விளையாட முடியுமா, ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி டிசப்பாயிண்டடாகவே இருக்கிறா. எல்லாரும் அப்படி இல்லை, நீ நல்லா விளையாண்டா ஜெயிச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அவளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன இப்படியே சோர்ந்து போகிற, அடுத்த வாரம் இன்னொரு இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் இருக்குது இல்லை, அப்போ நம்ம ஸ்கூல்ஸ் ரிலே டீமில் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி, அப்போ இன்னும் நீ ஏன் அப்படி மனம் உடஞ்சி போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலே டீமில் அவங்க இருக்கிறாங்க. அடுத்து அந்த பக்கத்து ஸ்கூல்லேருந்து, அந்த அடுத்த ஸ்கூல்லேருந்து வர்ற டீமோட பேர் ஸ்ப்ரிங்ஃபீல்டு. அங்கே வந்து ஒரு ஃபாஸ்ட் ரன்னர் இருக்கிறாங்க. அது பிடி உஷா மாதிரி ஓடுவான்னு சொல்லி எல்லோரும் சொல்லி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், அந்த பொண்ணு இப்படி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத பேசுகிறத பிரகாஷ் சாரா, யாருன்னா அவர் பிடி இன்ஸ்ட்ரக்டர், அவர் பிடி மாஸ்டர், அவர் காதில் வாங்குறாரு. காதில் வாங்கிட்டு கூப்பிட்றாரு இல்லைங்களா, இது மாதிரிலாம் பண்ணால் இப்படிலாம் யோசிக்காத, உன்னால் முடியும், நீங்கள் அருமையான டீம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வளர்த்துக்கிற மாதிரி அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னா எப்பயுமே நம்மளால முடியும், நாம் ஜெயிப்போம் அப்படின்னு நினைக்கிறது. அப்புறம் அதோடு அவர் நிறுத்தலை. மெத்தட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், எப்படி விளையாடணும், எப்படி ஓடணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாரு. அந்த ரேஸ் ஓடுறது வந்து நீங்கள் வந்து நிற்காமல் ஓடிக்கிட்டே கையில் உள்ள அந்த கை விளக்க பிடிச்சிட்டு இருப்பாங்களா, அதை கையில் மாற்றுறது நின்றுட்டு கொடுக்கக்கூடாது, அப்படியே ஓடிக்கிட்டு ஜாக் பண்ணுற மாதிரியே ஓடிக்கிட்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியாலாம் சொல்கிறாரு. இந்த ரேஸில் எப்படி விளையாடணும்னு சொல்லி சொல்கிறாரு. ரிச்சா ரிமெம்பர்ஸ், அப்படி ஓடும்போது அவங்க சொன்ன அந்த வார்த்தையை நினச்சி பார்க்குறா. ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்ன வார்த்தை அவள் காதில் உழுவுது. அவன் இல்லை, கடைசியில் அவள் ஜெயிச்சிட்றா. அந்த பிடி உஷான்னு சொன்ன பொண்ணே வந்து அவளுக்கு கை கொடுத்து பாராட்டுது. அவ்வளோதான் இந்த கதை. ஓகே, பாய்.